பட்டவர்களாக அகவழியிலே தன்னை புனிதர்களாக ஆக்கியவர்களாக ஒரு சிலர் நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கண்களுக்கு தான் அங்கு முருகப்பெருமானுடைய காட்சி அங்கே தெரியவர். முருகப்பெருமானுடைய காட்சியையும் அந்த விவேகானந்தர் அவ்விடத்தில் சொல்லுவார். எப்படி என்றால், சிவபெருமானுடைய மூக்கை பற்றியும் கண்ணை பற்றியும் தலையை பற்றியும் உடலை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பதால் சிவபெருமான் உனக்குள்ளே வரமாட்டார். இது மற்றொரு பாயிண்ட். அவர் சிவபெருமான் தலைவர் என்று சொன்னால் அவருடைய அடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த அடியவனை, அதாவது தலைவனை நீ பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அடியவனுக்கு உடலிலே உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அவர் அதைத்தான் புரட்சிகரமாக அன்றைய காலத்திலே வைத்தார். அது புரட்சிகரமாக கருத்து என்று சொல்லப்பட்டது. உண்மைதான். ஏழை பசியோடு இருக்கின்ற பொழுது வழிபாடு ஒரு சதத்துக்கு பிரயோசனம் தரார். நீங்கள் எவ்வளவுதான் மேம்பட்டவராக இருந்தாலும் ஆலயத்திலே பசியோடு சென்று நின்று பாருங்கள். அங்கே ஐயா நைவேத்தியம் படைத்தால் உங்களுடைய மனம் அங்கே போகாதா? இல்லை, நான் அதை அப்படியே கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டிருப்பேன், நான் விரதம் இருக்கிறேன் என்றால் அது விரதம் அல்ல. இங்கே மனம் அங்கே போகும். அதற்குரிய பயிற்சி எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய மனத்தை என்னுடைய பிடிக்குள்ளே வைத்திருக்கின்ற பயிற்சி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஆலயத்திலே அது எனக்கு தரப்பட்டதா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது இருக்கிறது. எனவே இந்த அகம் சார்ந்த இந்த வழிபாடுகளை பற்றி இன்னும் பல கருத்துக்களை பல சமயங்களிலே இருந்து நாங்கள் எடுத்து நோக்கலாம். இந்த பல கருத்துக்களும் மிக அற்புதமானவையாகத்தான் இருக்கும். இது எங்களுடைய சிலர் நினைப்பார்கள், இது எங்களுக்கு புரியாத கருத்துக்களை ஏன் சொல்லுகிறீர்கள், அல்லது குழந்தைகளுக்கு இந்த கருத்துக்களை சொல்லி புரிய வைக்கலாமா என்றால், குழந்தைகள் உங்களை விட மிக அழகாக புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் என்று நான் சொல்லுவது இந்த பொறாமை, வஞ்சகம், சூதுவாறு இல்லாமல் ஒரு 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் குழந்தைகள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கும் சில உணர்ச்சிகள் வந்து சேர தொடங்குகிறது. அதற்கு பிறகு அவர்களும் மாசுபட்டு விடுகிறார்கள். உண்மையிலே ஒரு குழந்தை நிலை, பட்டினத்தாருடைய கருத்து, ஒரு ஞானி எப்படி இருப்பார் என்றால், செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று பட்டினத்தார் சொல்லுவார். செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஒரு ஞானி ஒரு குழந்தையை போல இருப்பார். ஒரு குழந்தை ஒரு ஞானியை போல இருக்கும். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இந்த கருத்தை முடிக்கிறேன். இது ஒரு முஸ்லிம்களுடைய சூபிசத்திலே இருந்து ஒரு கதை. ஜூகசன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஞானி, அந்த ஞானி மரணப்படுக்கையிலே இருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய சிறியர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அவர் மரணம் அடைய போகிறார். சுற்றிருந்த சிஷியர்கள் கேட்கிறார்கள், சுவாமி, உங்களுடைய குரு யார்? உங்களுடைய குரு யார்? எங்களுக்கு உங்களுடைய குருவை சொல்ல வேண்டும் என்று அந்த ஞானியை கேட்கிறார். அதற்கு அந்த ஞானி சொன்னார், என்னுடைய குரு பலர் இருக்கிறார்கள், இருந்தாலும் அந்த பலருக்குள்ளே எனக்கு ஒருவரைத்தான் இப்பொழுது சொல்லலாம் போல இருக்கிறது. அவர்களுடைய வயது 14. சிஷியர்கள் பார்க்கிறார், 14 வயது எங்களுடைய குரு, அவரை தனக்கு குரு என்று சொல்லுகிறார். அவருக்கு 14 வயது. அவரை எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சமயம் நான் தெருவாலே நடந்து போய்கொண்டிருந்தேன். நடந்து போய்கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு மெழுகுதிரியை கையிலே கொளுத்தியபடி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பாருங்கள், அந்த சிறுவரை அந்த ஞானி மரணப்படுக்கையிலே அவர் என்று மரியாதையாக அழைக்கிறார். வருகிறார். அவர் தன்னுடைய கைகளிலே மெழுகுதிரியை கொளுத்தி இருக்கிறார். அவர் அப்படியே வந்து எனக்கு கிட்ட வருகிறார். வந்தவுடன் நான் நிற்கிறேன், அவரை பார்க்கிறேன். எனக்கு அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்டேன். அப்பொழுது நான் நல்ல வழியாக நிமிர்ந்திருந்தேன். ஏனென்றால் எனக்குள்ளே நான் ஒரு ஞானி என்ற ஒரு அகம்பாவம் எனக்குள்ளே இருந்தது. அந்த அகம்பாவத்திலே நான் நிமிர்ந்திருக்கிறேன். நான் அவரை பார்த்து அவரை வணங்குவதற்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மெழுகுதிரியிலே இருக்கிற இந்த நெருப்பு எங்கிருந்து வந்தது? இந்த மெழுகுதிரியிலே இருக்கிற இந்த நெருப்பு எங்கிருந்து வந்தது என்று நான் அவரை கேட்டுவிட்டு நான் அப்படி இருக்கிறேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்த்தவர் சட்டென்று அந்த மெழுகுதிரியை ஊதி அணைத்தார். ஊதி அணைத்து விட்டு என்னை பார்த்து அவர் கேட்டார், இப்பொழுது இந்த நெருப்பு எங்கே போய்விட்டது? அவர் என்னை பார்த்து கேட்டார், இப்பொழுது இந்த நெருப்பு எங்கே போய்விட்டது? உடனே நான் அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், இப்பொழுது இந்த நெருப்பு எங்கே போனதோ அங்கே இருந்துதான் அப்பொழுது அது வந்திருந்தது. எப்படி இருக்கிறது? இப்பொழுது இந்த நெருப்பு எங்கே போய்விட்டதோ
அங்கே இருந்துதான் அப்பொழுது அது வந்திருந்தது. நான் அவருடைய பாதங்களிலே விழுந்தேன். என்னுடைய அகம்பாவம் சுக்குநூறாக சிதறியது. நான் ஒரு ஞானி என்ற அந்த எண்ணப்பாங்கு இல்லாமல் அறவே அற்று அவருடைய பாதத்திலே நான் அவருடைய சிசியனாக அன்று விழுந்தவன். இன்று வரை அந்த ஞாபகம் என்னுடைய மனத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்று அந்த ஞானி தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொன்னார். பாருங்கள், ஒரு ஞானியாக இருந்தவருக்கும் இந்த அகம் செவ்வையாகுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது. இந்த செவ்வையாகின்ற இந்த அகத்தை செவ்வையாக்குவதற்கு இவ்வளவு காலம் பிடிக்கும் என்றால், நாங்கள் இறைவனிடத்திலே 60 65 வயதுகளிலே வந்து நின்று கொண்டுதான் எங்களுடைய மனத்தை செம்மையாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினால் அந்த விருப்பம் எப்படி நிறைவேறும்? இதற்குரிய படிமுறைகள் சின்ன வயதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த வழிபாடுகளுக்கு ஊடாக எங்களுக்கு சொல்லி வைத்தார்கள். நாங்கள் மற்றதையெல்லாம் விட்டுவிட்டு இதை மட்டும் வைத்திருக்கிறோம், மற்றது எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். அதனாலே இன்று எங்களுடைய மனத்திற்குள்ளே வக்கிரம், கோபம், வெறுப்பு, விரக்தி இப்படி பலது எங்களுக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆலயத்திலே அந்த உணர்வுகளோடு தான் நின்று கொண்டிருக்கிறோம். வீட்டிலே இதே முகத்தோடு, இதே வேட்டியோடு, இதே திருநூற்றுக்குறியோடு போகின்ற நான் என்னுடைய மனைவியை அடிப்பதற்கும் தயாராக இருப்பேன். எனக்குள்ளே அமைதி வந்ததா என்றால் இல்லை. நான் ஆலயத்திலே அமைதியை பெறுகிறேனா என்றால் இல்லை. இப்படி இருப்பதுதான் வழிபாடா? அப்படியானால் எது வழிபாடு என்பதை பற்றி இன்னும் ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த சிற்றறிவுக்கு எட்டிய சின்ன கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சொல் நிறுவனத்தாருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.